The super fast bowler, Mr. Palani. The ultimate batsman, Karthi. The great wicket keeper, Mr. Shiva. The best fielder, Mr. Venki. காலேஜ் பியூட்டி மிஸ் ஸ்வேதா. இவங்க எல்லாரும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் தான் படிக்கிறாங்க. ஸ்வேதாக்கு கிரிக்கெட் பிடிக்குங்க. இப்போ புரியுதா எதுக்கு நம்ம பசங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்குதுன்னு? ஸ்வேதா மட்டும் இந்த கிரவுண்டில் இல்லைன்னா நம்ம பசங்க ஆடுற ஆட்டம் இருக்குதே, இதாங்க நம்ம பசங்களோட சுயரூபம். நம்ம பசங்களுக்கு விளையாட தெரியாது, ஆனா பணம் நல்லா விளையாடும். வெயிட் பார்ட்டிங்க. ஆனா நம்ம ஸ்வேதா அப்படி இல்லை. யாரா இருந்தாலும் டிசிப்ளினா இருக்கணும்னு நினைப்பா. நீங்க பார்க்க போறது எக்ஸாம்பிள் நம்பர் 1. வாட்ச்மேன் சார், ஏன் இப்படி சும்மா பார்த்துட்டே இருக்கீங்க? இன்னும் சாப்பிட்றத பார்த்துட்டே இல்லையா? பசிக்குதுன்னு போனேன். எலெக்ஷனு வெளியே கடையெல்லாம் சாத்தி இருக்கு, அதனால ஒன்றும் தப்பா எடுத்துக்காதம்மா, சும்மா தான் பார்த்தேன். அதுக்குன்னு என்னோட சாப்பாடு உங்களுக்கு தருவேனா? போங்க. உன் சாப்பாடை யாருமா கேட்டா? ஏமா பிரியாணியா? ஸ்வேதா எனக்கா? இந்தாங்க, நீங்க சாப்பிடுங்க. ஸ்வேதா, உனக்கே இது நல்லா இருக்கா? ஆசையை காட்டிட்டு மோசம் பண்ண. நான் என்னடி பண்ணிட்டேன்? உன்னை விடவா? ஒருத்தர் பசிக்குதுன்னு சாப்பிடாம இருக்காரு, அவர் கூட கொடுக்காம நீ சாப்பிட்டுட்டு இருக்க. உனக்கெல்லாம் சொன்னா புரியாது, இந்த மாதிரி எதனா பண்ணாதான் புரியும். நீ எல்லாம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. அண்ணா, நீங்க சாப்பிட்ட அப்புறமா டிஃபன் பாக்ஸ் தாங்க. இப்படிதாங்க ஸ்வேதா மனசுல பட்டதை பட்டுன்னு முகத்து நேரம் சொல்லுவா. இது 2வது எக்ஸாம்பிள். இதையும் பாருங்க. ஸ்வேதா, நம்ம ஷாஹின் சுசைட் அட்டெண்ட் பண்ணா. நம்ம ஷாஹின்? ஆமா. எப்போ? வா வா. கொஞ்சம் தள்ளுங்க. நீ இன்னும் சாவலையா? பயந்துட்டேன். எங்க உன் சாவுக்கு என்ன வர வச்சுடுவியோ? அந்த ஃப்ராட் ராஜேஷ் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டான். இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல. கரெக்டடி, சரியான முடிவு தான் எடுத்திருக்க. உன்னை பெத்தவங்க எல்லாம் உனக்கு பெருசா தெரியல, ஆனா நேத்து வந்து ராஜேஷ் உனக்கு முக்கியமாயிட்டான்ல. எனக்கு ஒண்ணு புரியவே இல்லடி. லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணிக்கணும், புள்ளைய பெத்துக்கணும், செத்துடணும், இதான் உன் லைஃபோட ஆம்பிஷன்ல. உன் லைஃப் வாழ்றதுக்கு தான் உனக்கு ரைட்ஸ் இருக்கு ஷாஹின், உன் லைஃப் அழிச்சுக்கிறதுக்கு இல்ல. இனிமே என் லைஃப்ல ஷாஹின்ற ஃப்ரெண்டே கிடையாதுடி. குட் பை. இப்படிதாங்க தப்பு பண்றது தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாலும் சரி அவங்கள ஒதுக்கி வச்சிருவோம் ஸ்வேதா. ஆனா நம்ம பசங்களும் எந்த விதத்துல குறைஞ்சவங்க இல்லைங்க. படிப்புன்னு வந்துட்டா ரொம்ப சின்சியர். அப்படி சொல்லணும்னு நினைக்காதீங்க, அவங்களுக்கு படிப்பும் விளையாட்டு தாங்க. நம்ம பசங்களை யாராவது முறைச்சிட்டா போதும், நேரடியா அடி பின்வாங்க. அப்படி இல்லைன்னா மறைமுகமா அடி வாங்க வைப்பாங்க. நம்ம பசங்களுக்கு பந்தயம் கட்டி ஜெயிக்கிறது தனி கலைங்க. இப்படி இருக்கிற நம்ம 4 பசங்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு பொண்ணை லவ் பண்ண நினைச்சாங்க, அதுவும் நம்ம ஸ்வேதாவுங்க. அது எப்படின்னு யோசிக்கிறீங்களா? அது தனி கதைங்க, அது அப்புறமா சொல்றேன். ஓ, அப்போ உங்க எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. அதாவதுங்க, ஒரு இடத்துல கூட்டமா கொஞ்சம் பேர் நின்றுட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். அந்த கூட்டத்துல நீங்க மட்டும் தனியா தெரியுறீங்க. அவ்வளவு அழகுங்க நீங்க. இப்ப என் கூட்டத்துல நான் தெரியற மாதிரியாங்க. அது ஒண்ணு இல்ல மச்சி, நம்ம கூட்டத்துல நீ ரொம்ப வீங்க பெருசா தெரியுறியா? அதான். அவனை விடுங்க, எனக்கு ஏன் உங்களுக்கு பிடிக்கும்னு கேளுங்க. இந்த பூமிக்கே அந்த வானத்தை போல, அந்த வானத்துக்கே ஒரு நிலா போல, இந்த காலேஜுக்கே ஒரு லூசு போல. ஆமா ஏச்சி அம்தேரா, இந்த காலேஜுக்கே நீங்க தான் ரொம்ப அழகு, அதே போல உங்களுக்கு அழகு நான் தாங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? உங்களை பிடிச்சிருக்குங்க, ரொம்ப பிடிச்சிருக்குங்க, சத்தியமா பிடிச்சிருங்க, நிஜமாவே பிடிச்சிருக்குங்க. ஐயோ ஐயோ பிடிச்சிருச்சு. இவன் ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ல வர மாதிரி பாடிட்டு இருக்காங்க. இவனை முதல்ல எலிமினேட் பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் தனியா பேசலாமா? வாங்க போலாம் மச்சான், வாடா போலாம். ஏ, அவ ஏதோ தனியா பேசணுமா? போடா, அங்க முடிசுருக்கு போய் முடின்னு பேசு. ஐயோ. போடா தன்வாயா. ஏன்டா? ஹே, ஒரு நிமிஷம். உங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். எனக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? இது கூட தெரியாம எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ண வந்துட்டீங்க. முதல்ல அத போய் தெரிஞ்சுட்டு வாங்க, அப்புறம் இப்படி மறைஞ்ச பசங்க ஸ்வேதா பத்தி தெரிஞ்சுக்க ஸ்வேதாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தரை விடலங்க. ஏய், ஸ்வேதாவுக்கு என்ன பிடிக்கும்? அதுக்கே இப்படி கேக்குற? தள்ளு. ஸ்வேதாக்கு அவங்க அப்பா அம்மானா ரொம்ப பிடிக்கும். எனக்கு கூட தான் உங்க அப்பா அம்மா ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? உன்ன மாதிரி ஒரு அறிஜீவியை பெத்து விட்டுருக்காங்கல்ல. இப்போ ஒழுங்கா ஸ்வேதாவுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு. நீ ஏன் ஸ்வேதா பத்தி கேக்குற? அதுவா, ஸ்வேதா பிடிச்சதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா ஸ்வேதாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நீ எங்க போற? போலீஸ் ஸ்டேஷன். எதுக்கு? கம்ப்ளைண்ட் பண்ண. யார் மேல? என் மேலதான். ஏன்?
ஒரு கொலை பண்ண போறேன். யார? உன்னதான். ஒழுங்கா ஸ்வேதாக்கு பிடிச்சத சொல்லு. ஸ்வீட் பிடிக்கும், சாக்லேட் பிடிக்கும், ஐஸ்கிரீம் பிடிக்கும், பிரியாணி பிடிக்கும். இவ்வளோமா ஸ்வேதாக்கு பிடிக்கும்? இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஐயா உனக்கு பிடிச்சதே ஆகட்டா, ஸ்வேதாக்கு பிடிச்சத சொல்லு. ஸ்வேதாக்கு அவ கிரிக்கெட் பத்தி அதிகமா பேசுவா, கிரிக்கெட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓ கிரிக்கெட் பிடிக்குமா? ஓகே. ஹே, அப்புறம் ஒரு டவுட், ஸ்வேதாக்கு பிடிச்சது மட்டும் கேட்டியே, எனக்கு பிடிச்சது கேட்க மாட்டியா? நான் உனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் கட்டிட்டு இருக்கிற வாட்ச் ஃபர்ஸ்ட் ஹேண்ட், போட்டிருக்கல செயின் அதுவும் ஃபர்ஸ்ட் ஹேண்ட், நான் வந்த பைக் கூட ஃபர்ஸ்ட் ஹேண்ட், இவ்வளோ ஏன் நான் யூஸ் பண்ற செல் கூட ஃபர்ஸ்ட் ஹேண்ட். இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்ற? புரிஞ்சுக்கோமா, எனக்கு செகண்ட் ஹேண்டு பிடிக்காது. ஏன் இங்க வாயே. ஹலோ நில்லுங்க, எல்லார்ட்டும் என்ன சொல்லிட்டு வரீங்க? அது உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குமா, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்க மாட்டாங்கன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் ஆ, சொன்னாங்க. அதுக்கு நீதான் ஸ்வேதாவை பத்தி கேட்டல, அதுக்கு தான் நீதான் பாய் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் சொல்லிட்டேன். ஐயோ அம்மா. இப்படிதாங்க நம்ம பசங்க ஸ்வேதாவுக்கு கிரிக்கெட் பிடிக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு கிரிக்கெட் ஆட கத்துக்கிட்டு காலேஜ் சாம்பியன்ஷிப் கப்பே வாங்கிட்டாங்கன்னா பாத்துங்களேன். அந்த சந்தோஷத்தோட நம்ம ஸ்வேதா கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஆனா நம்ம ஸ்வேதா என்ன கேட்டா தெரியுமா? உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன். இப்ப பண்ணதெல்லாம் எனக்காக தான் பண்ணேன்னு சொல்றீங்க, ஆனா உங்களுக்காக உங்க லைஃப்ல எதனா உருப்படியா பண்ணிருக்கீங்களா? இல்ல அப்படி பண்ணணும்னு தான் நினைச்சிருக்கீங்களா? மருத்துவம்ன்றது மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான். அதுக்கு படிக்க வந்த நீங்க என்னைக்காவது யாருக்காவது ஒருத்தருக்காவது சேவை செஞ்சிருக்கீங்களா? இருக்காது. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணை லவ் பண்ண வைக்கிறது அவ்வளோ பெரிய சாதனை இல்ல. உங்ககிட்ட பணம் இருக்குது, அதனால உங்களுக்கு படிப்பு ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆனா அந்த படிப்புக்காக எத்தனை பேர் தவம் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு உங்களை பிடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல 4 ஏழைங்களுக்கு உங்களை பிடிக்கிற மாதிரி நடந்துக்கோங்க ப்ளீஸ். ஓகே, நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேப்பீங்களா? அடைக்கலம் ஃபவுண்டேஷன் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏழை நோயாளிகளை தத்தெடுத்து அவங்களோட மருத்துவ செலவை முழுசா பொறுப்பெடுத்திருக்கோம். முடிஞ்சா நீங்க கூட எங்க கூட சேர்ந்து சேவை செய்யலாம். ஸ்வேதா சொன்ன மாதிரியே நம்ம பசங்க அடைக்கலம் ஃபவுண்டேஷன்ல சேர்ந்து ஒவ்வொரு நோயாளியும் தத்தெடுத்து அவங்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா இது மட்டும் ஸ்வேதாக்காக செய்யலைங்க, அவங்களுக்காக தான் செஞ்சாங்க. இருந்தாலும் நம்ம ஸ்வேதா யாரை லவ் பண்றா அதை தெரிஞ்சுக்க நம்ம பசங்க ஸ்வேதா முன்னாடி போய் நின்னாங்க. அட இது யாருங்க புதுசா இருக்கு, இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கீங்களே, இந்த குரலுக்கு சொந்தக்காரனே நான் தாங்க. என் பேரு விஸ்வா. இவங்க 4 பேரும் ஸ்வேதாவை லவ் பண்றதுக்கு முக்கியமான காரணமே நான் தாங்க. போய் அங்க உட்காரு. ஏன்டா இவ்வளவு கோவமா வரீங்க? அது ஒண்ணு இல்ல மச்சான், அந்த மொக்க மனம் இருக்கிறான்ல, அந்த திவ்யான்ற பொண்ணை லவ் பண்றானா, சும்மா விடுறான்னு சொன்னா கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அதான் 2 தட்டி என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி வச்சேன். நானே பணக்கார பையன், சும்மா ஜாலியா படிச்சு என்ஜாய் பண்ணிட்டு போலாம், சும்மா டென்ஷன் பண்றானுங்கடா. போடா மச்சி அவனே கடுப்புல இருக்கான், நீ ஏன்டா சிரிச்சிட்டு இருக்க? ஒண்ணு இல்லடா, அவனுங்க ஏற்கனவே சொன்னானுங்க நம்ம டீம்லயே உங்க 4 பேருக்கு லவ்வே செட் ஆகாதுன்னு. அப்படியே லவ் செட் ஆனாலும் அவங்கள மிரட்டி தான் லவ் செட் பண்ணீங்கன்னு சொன்னானுங்க. அது இப்போ உண்மையாயிடுச்சுல்ல. சும்மா கடுப்புல கிளப்பிட்டு பாருடா, 4 பேரும் ஒரு பொண்ணை லவ் பண்ணி காமிங்கடா பார்க்கலாம். அதுக்கு என்ன, நாளைக்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொண்ணை லவ் பண்ணா போச்சு. இல்ல 4 பேரும் ஒரே பொண்ணை லவ் பண்ணும், அதுவும் நான் சொல்ற பொண்ணு. யார் அந்த பொண்ணு சொல்றா? இந்த லவ்வே பிடிக்காத பொண்ணு ஸ்வேதா. இப்படிதாங்க நான் ஸ்வேதா கிட்ட இவங்களை மாட்டி விட்டேன். இப்ப ஸ்வேதா என்ன சொல்றேன்னு பார்க்கலாம். என்ன திரும்பி வந்திருக்கீங்களா இல்ல திருந்தி வந்திருக்கீங்களா? இல்ல ஸ்வேதா, திருந்தி தான் வந்திருக்கோம். எங்க 4 பேர் தான் உங்களுக்கு பிடிக்கலனாலும் எங்க 4 பேர்த்துல ஒருத்தனையாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அந்த ஒருத்தன் யாருன்னு சொல்லுங்க ஸ்வேதா. ஓகே, இப்போ உங்கள யாரை எனக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? இவரை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமாண்டா, நான் தான் ஸ்வேதாவோட ரியல் லவர். நீங்களா ஒரு பொண்ணை போய் லவ் பண்ணல, நான் கை காட்டின பொண்ணை தான் நீங்க லவ் பண்ணீங்க. அதனால அந்த லவ் உண்மையானதா இருக்காது எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்ககிட்ட நான் சாரி கேட்குறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வேதா வா போலாம். ஸ்வேதா, நான் உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். பட் அட் த சேம் டைம் ஐ வுட் லைக் டு சே யூ சாரி. ஹே, ஏன் சாரி எல்லாம் சொல்ற? நம்ம லவ் பண்றோன்ட்டு உன்னை போய் சொல்ல வச்சதுனால தான். ஆனா ஒண்ணு, என்ன போய் நீ லவ் பண்றேன்னு சும்மா சொன்னதுக்கே அவங்களுக்கு ஹார்ட்டே வெடிச்சிருக்கும். ஏன் நீ உன்னையே தாழ்த்திக்கிற?
ஒரு மனுஷனோட வீக்னஸ தெரிஞ்சுக்கிட்டு அவனை எப்படா கவுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற இந்த உலகத்துல உன் ஃப்ரெண்ட்ஸோட வீக்னஸ புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட லைஃபே நீ இன்னைக்கு இவ்வளவு அழகா மாத்தி காமிச்சிருக்க பாத்தியா? You're awesome விஸ்வா. உனக்கும் என்ன பிடிக்கும்ன்ற நம்பிக்கையில தான் இதை கேக்குறேன் விஸ்வா. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கியா? ஸ்வேதா, இதை நான் எதிர்பார்க்கல. இருந்தாலும் நீ எனக்கு பிடிச்ச பொண்ணாவும் நம்ம ஆரம்பிச்ச அடைக்கலம் ஃபவுண்டேஷன்ல என்னோட சேர்ந்து சேவை செய்யற பொண்ணா இருக்கும்போது உன்னை எப்படி நான் வேணான்னு சொல்லுவேன்? நீ எனக்கு கிடைச்சதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆனா நம்ம இப்பதான் லவ் பண்றோம்னு தெரிஞ்சா கொன்னே போடுவானுங்க. நல்ல வேலை ஸ்வேதா சொன்னதால நாம 4 பேருக்கு அடைக்கலம் கொடுக்க முடியும். ஆனா நமக்கு அடைக்கலம் கொடுக்க யாரும் இல்லடா. சரியா சொன்ன மச்சி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எல்லாரும் எங்க அடைக்கலம் ஸ்டோரி பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறோம். நாங்க இந்த ஃபிலிம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை பத்தி யோசிக்கல. ஆனால் இனிமேல் கண்டிப்பாக அடைக்கலம் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். அதுக்காக உங்களை தேடி வருவோம். ஸோ நீங்கள் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க. இல்ல இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இப்படி தானே எப்படி இருக்கு பாத்தீங்க. ரெடி ஆக்ஷன்.